வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 2 மேட்ச் நடக்க போகுதுங்க. ஃபைனலுக்கு முன்னாடி மேட்ச் இது. ஸோ திருவள்ளரை வெஸ் சமயபுரம் இஎம்சிசி அணிக்கிடையான போட்டி. ஃபஸ்ட்டு பால் அற்புதமாக அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு பாலே 4 ரன் அடிச்சிருக்காரு தீபன். ஸோ இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க டைரெக்டாக ஃபைனல் போவாங்க. தோல்வி பெறும் அணி வந்து பார்த்தீங்கன்னா 3rd ப்ரைஸுங்க. ஸோ பிருத்திவி பால் வந்து ஃபஸ்ட்டு பாலே 4 ரன் அடிச்சிருக்காரு தீபன். ஒரு நல்ல ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 4th ப்ரைஸ் கரியமாணிக்கம், 5வது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா அக்கரைப்பட்டி. ஸோ ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் தீபன். செகண்ட் பால் ஒரு ஸ்வீப் ஷாட்டுங்க, மிஸ் ஆகிருக்குங்க. நல்ல பாலுங்க, நல்ல கம்பேக். ஃபஸ்ட் பால் 4க்கு அப்புறமேட்டு இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க ஃபைனலுக்கு செலக்ட் ஆவாங்க. தோல்வி பெருமணி 3வது பரிசு. மேட்ச் வந்து ஒளிபரப்பு பண்ணுறது நம்ம எம்என்எம் ஸ்போர்ட்ஸுங்க. ஸோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மொத்தம் 32 டீம் வந்தாங்க. அதில் கடைசி 3 டீம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஷார்ட் பிச் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. மறுபடியும் தீபன் மறுபடியும் மிஸ் பண்ணியிருக்காரு. முதல் பால் 4க்கு அப்புறமேட்டு நல்ல கம்பேக்குங்க. நாலாவது பால் முதல் 3 ஓவர் பவர் பிளே, 8 ஓவர் கொண்ட மேட்சுங்க அது. அடிச்சிருக்காருங்க. ஆள் யாரும் இல்லாத திசையை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்னுங்க. ஸோ 4 பாலில் 2 4 அடிச்சிருக்காரு. 2 டாட்டுங்க. ஐந்தாவது பால் ஸ்லாட்டில் போட்டால் மிஸ் பண்ண மாட்டேன்றாருங்க தீபன். நல்ல பாலுங்க, நல்ல கம்பாக்குங்க. பிருத்திவியோட லாஸ்ட் பால். அடிச்சிருக்காருங்க. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபீல்டர்ஸ் 30 சர்க்கிளுக்குள்ள இருக்கிறனால 4 ரன்னு. முதல் ஓவரில் 12 ரன், 3 4 அடிச்சிருக்காருங்க தீபன். ஸோ நெக்ஸ்ட் பவுலர் பிரகாஷ். ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் ராஜ். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, மிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். 1 ரன்னுங்க. ஈஸி சிங்கிள். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கட்டுங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸு. ஸோ தீபனுக்கு ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்குங்க. யூஸ் பண்ணுவாரான்னு பார்ப்போம். மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காருங்க. இந்த பாலும் நோ பாலுங்க. ஸோ ஒரு நல்ல முயற்சி தடுக்கிறதுக்கானது. பட் அதையும் தாண்டி 4 ரன் போயிருக்கு. தீபன் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த பாலும் நோ பால்ன்றனால ஃபர்ஸ்ட் பால் ரீங்க. பந்து எதுவுமே போடாமல் 7 ரன் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். பிரகாஷ் ஒரு லூஸ் ஓவராக அமைஞ்சுக்கிட்டு இருக்குங்க. பவர் பிளேயில் ஒரு மோசமான பவுலிங். பிரகாஷ்ட இருந்து கம்பேக் பண்ணுவாரா? மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃப்ரீ ஹிட்டில் 6ங்க. பந்து தென்னை மரத்தை தாண்டி தேக்கு மரத்துக்கு போயிருக்குங்க. ஒரு பந்தில் 13 ரன் கொடுத்துருக்காரு. பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு பாலில் 13 ரன் கொடுத்துருக்காருங்க. அதனால் பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன இப்போ செகண்ட் பாலை போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தீபன். ஒரு ஸ்வீப் ஷாட்டுக்கான முயற்சி, பட் மிஸ் ஆகிருக்குங்க. ஒய்டு கொடுத்துருக்காங்க. லைனை தாண்டி போனனால அது ஒய்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு பந்துக்கு 14 ரன் ஆயிருக்குங்க. நல்ல ஸ்டார்ட் செகண்ட் ஓவர்.
சமயபுரம் பிஎம்சிசி அணிக்கு செகண்ட் பால். இந்த பால் அடிச்சிருக்காருங்க, மீட் ஆயிருக்குங்க. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும். ஸோ தேர்ட் மேன் திசையை நோக்கி ஸ்வீப் ஷாட்டு, 4 ரன்னுங்க. நல்ல ஷாட்டுங்க. ஸ்கோர் போர்டில் ஸ்கோரும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. 2வது ஓவரில் 3வது பால் தாங்க. தீபன் 4 பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. மறுபடியும் ஒரு ஸ்வீப் ஷாட், பட் பேட்டோட எட்ஜில் பட்டிருக்கு. ஸ்ட்ரெயிட்டில் யாரும் இல்லை. பந்து ஆனால் 4 ரன்னை நோக்கி போகுமான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங்க. இப்படின்னு கட் பண்ணுங்கன்னு தான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. கட் பண்ணுங்க. லாஸ்ட் 3 பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜ் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு. 6 தான் போகுங்க. அடித்த பந்து மாற்று கருத்தே இல்லை. டிஷ்ஷை நோக்கி சென்ற பந்து 6 ரன்கள். ஜி அப்படியே ரோட்டில் போயிடுச்சு. இந்த ஓவர் ஒரு பெரிய ஓவர் அமைஞ்சிருக்குங்க. 5வது பால் டாட் பாலுங்க. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால். இந்த ஓவர் பெரிய ஓவருங்க. 2வது ஓவரோட கடைசி பால் ஃபுல் டாஸ் பால். அதை கரெக்டாக அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். 2 ரன்னும் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லை 1 ரன் தான். பிருத்திவிட்டேருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38ங்க. 2 ஓவர் முடிவில் 38. நியூ பவுலர் பாரதி வந்திருக்காரு 3வது ஓவரை போடுறதுக்கு. ஸ்ட்ரைக்கில் ராஜ் லாஸ்ட் ஓவர் ஒரு அற்புதமான 6 அடித்தார். ஸோ ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. அற்புதமாக அடிச்சிருக்காருங்க ராஜ். 6 தாங்க போகும். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்த தூக்கி அடிச்சிருக்காரு 6. பிரபுண்ணே என்னண்ணே செகண்ட் பால். மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. கேட்சுங்க. கீப்பர் அற்புதமாக கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஒரு நல்ல 6க்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல கம்பேக்குங்க. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க பாரதி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சதீஷுங்க. மறுபடியும் அடிச்சிருக்காரு. பேட்டில் பட்ட பந்து 1 ரன் கிடைக்கும். சிங்கிளுங்க, 1 ரன்னுங்க. தீபன் மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஸ்கோர் 45 ரன் வந்திருக்குங்க 3வது ஓவரில். ஓகேவா? ஒரு ஸ்பீட் ஷாட்டுங்க. ஷாட் கரெக்டாக மீட் பண்ணியிருக்காரு. 6 கிடைக்குங்க. 6ங்க. ரொம்ப வராரா பாரதி. இந்த ஓவர் போடாதடா, சிக்க போடாதடா. நல்லா வாங்குறாங்க. இந்த ஓவரில் 3 பால்ல 2 6ங்க. ஒரு விக்கெட்டு. பெரிய ஓவராக மாறிக்கிட்டு இருக்குங்க. தீபன் காலையிலேயே ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 சதம் அடித்தாரு. அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. 1 ரன் கிடைக்கும். மீண்டும் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு சதீஷ். அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. 6 4 6ங்க. இந்த ஓவரில் 3 6 வந்திருக்குங்க. இப்போ 3 ஓவர் முடிவில் 58 ரன்னுங்க. பெரிய ஸ்கோருங்க.
மீண்டும் ஸ்ட்ரைக்கில் தீபன் வந்திருக்காரு. பவுலர் பார்த்தீங்கன்னா பிருத்திவ் 3 ஓவரில் 58 ரன்னுங்க. பவர் பிளேவை சூப்பராக அடி நொறுக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். அடுத்த பந்தும் நொறுக்கியிருக்காருங்க தீபன். அடித்த பந்து 6 ரன்னுங்க. ஸோ 360 டிகிரியில் அடிச்சிட்டு இருக்காரு தீபன். திருவள்ளூர் அணி வந்து பார்த்தீங்கன்னா 150 ரன் டார்கெட்டுக்காக விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஏன்னா பேட்டிங் ஸ்ட்ரென்த் அவங்ககிட்ட இருக்கனால எவ்வளோ ரன் அடித்தாலும் அடிப்பாங்க. அடுத்த வந்து ஒரு லூஸ் பால் தாங்க, அதையும் கரெக்டாக அடிச்சிருக்காருங்க. 4 ரன்னுங்க. முதல் 2 பால்லே 10 ரன் வந்திருக்கு. பால் வந்துருச்சு 2ங்க. மூன்றாவது பந்து ஒரு ஸ்வீப் ஷாட்டு மிஸ் ஆயிருக்குங்க அந்த முறை தீபன்றது. லாஸ்ட் டைம் இதே ஷாட் ட்ரை பண்ணி ஒரு 6 அடிச்சாரு அற்புதமாக. இப்போ சின்ன வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்கிட்ட போய் ஏதோ சொல்கிறாரு. இந்த பால் ஏதாவது மேஜிக் நடக்குமான்னு பார்ப்போம். ஃபோர்த் பால் வானத்தை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஷாட்டுங்க. இதுவரை 74 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 2 பால் இருக்குங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்க டைரெக்டாக ஃபைனல் போவாங்க. தோல்வி பெறும் அணி 3வது இடத்தை பிடிப்பார்கள். நெக்ஸ்ட் பால் மீண்டும் வானத்தை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து. பட் ஃபீல்டர் அந்த பாலை பார்க்கலங்க, அதனால கேட்ச் கிடையாது. 1 ரன் ஸ்ட்ரைக் இப்போ தான் மாற்றிருக்காரு தீபன். ஸோ சதீஷ் வந்திருக்காருங்க. இந்த ஓவரோட கடைசி பால். 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா 75 ரன் அடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ ஃபீல்டிங்கை சேஞ்ச் பண்ணுறாங்க. ரைட்டில் உனக்கு கூப்பிடவா? ஓகே. லாஸ்ட் பாலுங்க. பெரிய ஷாட்டு தாங்க இதுவும். பட் ஃபீல்டர் இருக்காரு. அற்புதமான கேட்சுங்க. ஸோ சூப்பர் கேட்சுங்க அது. ஃபீல்டிங்கை சேஞ்ச் பண்ணாங்க. பிரபு அங்கே போய் அந்த கேட்சை எடுத்திருக்காருங்க. சதீஷ் கான். 4 5வது ஓவர். ஓகே. நியூ பவுலர் விஜய். ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டர்னு சொன்னோன்னே ஒரு அருமையான 6. ரைட்டு. ஓகே தம்பி. கப்பெல்லாம் வாங்கிட்டீங்களா? சரி ரைட்டு. ஓகே தம்பி. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6. 50யா? போன ஓவரே 50 அடிச்சிட்டாரா? ஸோ முதல் பந்தே பார்த்தீங்கன்னா விஜய் பால்ல அருமையான ஒரு ஷாட்டுங்க லெக் சைடு. ஸோ 50 அடிச்சிருக்காருங்க இந்த மேட்சும் தீபன். செகண்ட் பால் மறுபடியும் ஷார்ட் பிச்சு அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடு. பட் ஃபீல்டர் பிடிக்க முடியாதா? மிஸ் ஃபீல்டுங்க. 4 ரன் நோக்கி போகுது. 4 கிடைக்குமா? மிஸ் ஃபீல்டு காரணத்தினால 2 ரன்னுங்க. $83 ரன் வந்திருக்குங்க 5வது ஓவர் 2வது பால் வரைக்கும். ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன்னுங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன். ஒரு எக்ஸ்ட்ராஸ்ங்க. முதல் பால் 6 ரன்னுங்க உதயாவோட பேட்டிங்ல இருந்து. மறுபடியும் அதே திசையில் அடிக்கப்பட்ட பந்து 6. அடுத்த பந்து. ஸோ 70 ரன் இருக்குங்க. சாரி 70 மீட்டர் இருக்கு இந்த 6.
வசீம 100 வந்தா சொல்லு வசீம். இல்லை இப்போ கேட்ச் விட்டு அதனால தான் பிரபு போகிறேன். உதயதானே வருது ஆனில் இருக்கா. பேக் டு பேக் 2 6 ஹாட்ரிக் 6 கிடைக்குமா? அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில். இப்போ பிரபு இருக்காருங்க. சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு ரன் ஓடுறாங்க. நல்ல த்ரோ, சிங்கிளுங்க. ஸோ 98 ரன் 5 ஓவர் முடிவில் 150 ரன்னை இலக்காக கொண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சமயபுரம் பிஎம்சிசி அணி. 6வது ஓவர் முதல் பந்து. ஃபர்ஸ்ட் பால் 6 தாங்க. 104 ரன்னுங்க இந்த 6 மூலியமா. கிளாப் பண்ணலாங்க நினைக்கிறேன். அண்ணா ஈஸியாக 5 ஓவரில் அடிக்கிறான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். செகண்ட் பால். அடுத்த பந்தும் 6. மறுநாள் இருக்கிறேன். உதயாண்ணே, ஏண்ணே உதயாண்ணே, இந்த டயத்தில் கருப்பு கேப் போட்டால் வெயில் உள்ளே தானே நல்லா இருக்கும். அந்த சூட்டில் தாங்க அடிக்கிறாரு. அந்த சூட்டில் தான் அடிக்கிறீங்க. ஸோ தொடர்ந்து 2 6 ஹாட்ரிக் 6 கிடைக்குமா? கிடைக்கவில்லை. ஏனென்றால் இந்த பந்து வைடு. ஹாட்ரிக் 6 எதிர்நோக்கி உதயா. ஆல்ரெடி இந்த மேட்ச்சில் 4 6 அடிச்சிருக்காருங்க உதயா. ஹாட்ரிக் 6 நோக்கி ட்ரை பண்ணாரு. பட் பிரபு அவர்கிட்டயே விக்கெட்டை இழப்பாரா? விக்கெட்டுங்க. உதயாவே அடிக்க முடியாம அவரது விக்கெட்டை இழந்துட்டு போறாருங்க. பேட்ஸ்மேனு பாலும் இருக்கு. பாலை பார்த்து அடிப்பாரான்னு பார்ப்போம். அடிக்கலையே முதல் பந்து. ஸோ இன்னும் 2 பால் இருக்குங்க. ஆல்ரெடி இந்த ஓவர் பெரிய ஓவராகவே அமைஞ்சிருக்கு. 2 6 அடிச்சுட்டு தான் உதய விக்கெட்டை இழந்தார். அடிச்சிருக்காரு. ஆமாங்க, ஒரு ரன் கிடைக்கும். ட்ரிபிள் 1 ஸ்கோருங்க. 6வது ஓவரோட கடைசி பால் முடிவு. தீபன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. அடிச்சிருக்காரானா? ஆமாங்க அடிச்சிருக்காரு. 6 போகுமானா? கண்டிப்பாக போகுங்க. 6 ஓவர் முடிவில் 118. ஸோ நெக்ஸ்ட் ஓவரை போட வந்திருக்காரு பிரபு. ஸ்ட்ரைக்கில் வந்து பாலா. ஆல்ரெடி 118 ரன் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால். காலில் பட்ட பந்துனால ரன் எதுவும் கிடையாது. நல்ல ஃபீல்டிங் செந்தில் அவர்கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா தீபன் வந்து மறுபடியும் ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணுவார். கிடைக்குமா? சிங்கிளுங்க. ஒய்டு. அதில் ஒரு ரன்னுங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆயிடுச்சுங்க. தீபன் மறுபடியும் களத்துக்குள்ளே. ஸ்ட்ரைக்கரில் 120 ரன் வந்திருக்குங்க. செகண்ட் பால் ரீ. நல்ல பாலுங்க பிரபு கிட்ட இருந்து. இதுதான் இது கரியமணி அடிச்சது தான் 93 தான் ஹையஸ்டாக இருந்துச்சு. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காருங்க. 2 தென்னை மரம் உயரம்ங்க.
6 போயிருக்கு. ரோட்ல நெக்ஸ்ட் பால் ப்ரோ, அந்த ரோட்ல கிடக்குது. ரோட்ல 2 ரன்னுக்கான ஓட்டம். 2வது ரன் கிடைக்குமா? அவுட்டுங்க. ஃபைனலாக விக்கெட்டை விட்டுட்டு போறாரு தீபன். ப்ரோ, அந்த ரோட்ல ப்ரோ, அந்த ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அதுல அங்கிட்டு போயிருச்சு. இதெல்லாம் நல்லா பாருங்க மேட்சை பார்க்க. பால்ஸ் மோரியா வசீம். ஆ ரெண்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. லாஸ்ட் 2ங்க. 7வது ஓவரோட கடைசி 2 பந்து. ஃபுல் டாஸ் பாலுங்க, பட் ஒய்டு. ஃபிஃப்த் பால் பேட்டில் பட்டிருக்குங்க. 4 ரன் கண்டிப்பாக போகும். கண்டிப்பாக 4 ரன். ரஞ்சித் பேட்லேருந்து எஜ்ஜில் பட்டனால ஒரு 4 ரன்னுங்க. ஆளை பார்த்தீங்க மண்டை மேலே தூக்கி கொடுத்து போகிறாரு. இப்போ 7வது ஓவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித்துங்க. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு, பட் ஃபீல்டர் யாரும் இல்லை. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். 4ங்க. ஸோ 136 7 ஓவர் முடிவில். கடைசி ஓவர் போட வந்திருக்காரு பாரதி. ஸ்ட்ரைக்கில் பாலா. ஃபர்ஸ்ட் பால் எட்ஜுங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங்க, நல்ல ஸ்டாப்புங்க. ஸ்கோர் 137ங்க. செகண்ட் பால் லாஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க, பட் ஃபீல்டர் இருக்காரு. அவரை தாண்டி 1 பிச்சில் ஏறி போயிருக்குங்க. 2வது ரன்னுக்கான முயற்சி. அங்கேயும் ஒரு மிஸ் ஃபீல்டு. 3வது ரன்னு. 2 ரன் மட்டுமேங்க. இந்த ஓவர் நல்ல ஓவராக போயிட்டு இருக்குங்க. 3 ரன் மட்டுமே. 3வது பால் ஃபுல் டாஸ் பால். மறுபடியும் 2 ரன்னுக்கான தேடல். 2வது ரன் ஓடுறாங்க. இல்லைங்க, 2 இல்லை, 1 ரன் மட்டும்தான். இன்னும் 3 பால் இருக்கு இந்த ஓவர் முடிகிறதுக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு டாட் பால் வந்துருக்குங்க பாரதி அவங்க கையில் இருந்து. 2 பால் இருக்கு. போயிடுங்க, ஒரு எக்ஸாஸ் வரும். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் பால் அடிச்சிருக்காரானா அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 4 ரன்னுங்க. மிஸ் ஃபீல்டு 4 ரன்னுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். நினைக்கிறேன். லாஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. கவர் சிசில கண்டிப்பாக 4 ரன்னுங்க. நல்ல ஷாட். ஸ்கோரு 150. 151 அடித்தால் வெற்றி பெறுவார்கள் திருவள்ளுரை அணி. ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால்
ஸ்ட்ரைக்கில் பிரபு டாட் பால் தம்பி பேசுனேன். பால் ஒரு நாள் மட்டும் போதுமா? பிரபு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாரு. பவர் பிளேயில் பால் ஓவர் பண்ணிருக்கிறாரு. 150 ரன் டார்கெட்டோட திருவள்ளுவர் அணி வந்து இறங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 5th பால். நல்ல ஷாட்டுங்க. லைனில் ஃபீல்டர் வந்து பாலை சூப்பராக தேக்கிட்டாருங்க. சிங்கிள் தான். 2 நாள் சூப்பர் டாட் பாலுங்க. சார். ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஸ்பான்சர் ஓவருங்க. சார் நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல. இங்கே நம்ம திருவள்ளுவர் அணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறீங்களா சார்? 5 பால். செகண்ட் ஓவர் சூப்பர் பாலுங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 150ங்க திருவள்ளுவர் அணிக்கு. சமயபுரம் அணி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. அதில் வந்து ஹிட்டர் பிரவீன் பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமே தம்பி அப்பாட்ட பேசிட்டேன். அப்பா ஓகே சொல்லி 50 அடித்தார். 2 நாளைக்குமே வந்து எடுத்துக்கலாங்க. இது வரலும் இல்லை அந்த ஒரு ரன் அவுட் மிஸ்ஸிங்க. வாங்கிட்டாங்க. மேட்ச் டைம் மட்டும் எப்படியா இருக்கும்? சரி நான் அந்த பையன் டார்வின்டே பேசுவேன். இன்ன வரலும் 4, 6 எதுவும் வரல. இந்த ஸ்பீடு பத்தாது திருவள்ளுவர் அணிக்கு. அவங்களும் அடிக்கிறாங்க ஃபோர்ஸாக. பட் ஆனால் பால் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஃபைனலுக்கான மேட்சிங்க. தம்பி இதில் வந்து தோக்குறவங்க தேர்ட் பிளேஸ் போவாங்க. நாங்கள் வந்துடுவோம். மேட்ச் ஜெயிக்கிறவங்க ஃபைனல் போவாங்க. எப்போ நடக்கும் மேட்ச்? ஈவினிங்கா காலையிலேருந்து ஃபுல்லாவா? எத்தனை டீம் மொத்தம் என்ட்ரி இருக்கு? சூப்பராக ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காங்க சமயபுரத்து அணி. 35 டீம் வந்திருக்கா? 25 பாயிண்ட்ஸ் தானா? 2 செட்டா? எப்படி செம்ம பால் ஒரே போகிறான்னு பார்ப்போம். 15ல் செட்டு செஞ்சா? சரி ஓகே. போருங்க. நம்ம M&M ஸ்போர்ட்ஸியா? இப்போ தான் பிரபு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு பால் வந்திருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பால் நல்ல பாலுங்க. சிங்கிள் எதுவும் இல்லை. ரைட் கரெக்டா? நல்ல டாட் பாலுங்க. இங்கிட்டு திருப்பினா மட்டும் போதும். 35 டீமா? அசீம் ஃபைனல் எப்போ? ஓகே. ஃபோர்த் ஓவர் 3வது பால். ஸ்ட்ரைக்கில் விஜய் டாட் பால். 4th பால் நல்ல ஷாட்டுங்க. டாட்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ரன்னு. ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் பால். மேட்ச் ஒன் சைடாக போயிருச்சுருந்தாங்கன்னு சொல்லணும். டார்கெட்டு 150னால பேட்ஸ்மேன் பிக் ஷாட்டுக்கு எதுக்கும் போகலாங்க. சிங்கிள் தான் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் ஓவர் போட வந்திருக்கிறாரு பைசன் சரண். பைசன் சரண் 5வது ஓவர் போட வந்திருக்காருங்க. ஒரு விரல் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குங்க. அவர் அதையும் பொருட்படுத்தாமல் தனது அணிக்காக வந்து பால் வீச வந்திருக்காரு பைசன்.
கரண் போட்ட ஃபஸ்ட்டு பால் டாட்டு. ரெண்டாவது பால் தூக்கி அடிச்சிருக்காரு லைனில். 4ங்க. பைசன் ஃபஸ்ட்டு பால் டாட்டு கொடுத்தாரு. ரெண்டாவது பால் 4ங்க. தேர்டு பால் நல்ல ஷாட்டுங்க. கேட்சான்னு பார்ப்போம். கேட்சுங்க. சூப்பர் பவுலிங்க. ஒரு கையிலேயே அடிபட்டு இருந்தாலும் இன்னொரு கையில் வச்சு ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க பைசன். ஒரு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஆதவன் வந்திருக்காருங்க. இந்த ஓவரில் இன்னும் 3 பால் இருக்குங்க. ஹிட்டர் ஷாட் எதுவும் வருமானு பார்ப்போம். தூக்கி அடிக்கப்பட்ட பால் 6. 6 பார்த்தங்க. நல்ல டாட்டுங்க. 6 கொடுத்தாலும் ஒரு பால் டாட்டு வச்சிருக்காருங்க பைசன். சூப்பராக ஓவர் போட்டு கொடுத்துருக்காருங்க. 3 டாட் பால் பண்ணியிருக்காருங்க இந்த ஓவரில். ஓட்டையா நியூ பவுலர் ஓட்டை. நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. தேர்டு பாலுங்க. நல்ல டாட் பாலுங்க. லாஸ்ட் பால் அவரில் பார்த்தீங்கன்னா 6 அடித்தார் ஆதவன். அடுத்த பால் டாட் பால் வச்சு கொடுத்துருக்காருங்க. ஆயிடுங்க. ரொம்ப அகலமான பால்னு சொல்லாங்க அந்த பாலை. 2 கோட்டையும் தாண்டி ரொம்ப அகலமாக போயிடுச்சிங்க. ரீபால் ஸ்கூப் ஷாட்டு போல்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் செந்தில் ஸ்ட்ரைக்கில். நல்ல பாலுங்க. இந்த ஒரு லாஸ்ட் பாலுங்க. ஒய்டுங்க. அம்பையர் கால் ஒய்டுங்க. ரீபாலுங்க. நல்ல ஷாட்டுங்க. ஒரு மிஸ்ஃபீல்டுன்னு சொல்லாங்க. அதனால் 2 ரன்னுங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து விஜய்ங்க. மீண்டும் பைசன் வந்திருக்கிறாரு. 12 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 92 ரன் அடிக்கணுங்க. 92 ரன் அடிக்கணும் திருவள்ளுவர் அணி. சூப்பராக தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்ப்போம். இல்லைங்க. பதினோரு பாலுக்கு 90 ரன் அடிக்கணுங்க. 91 ரன் அடிக்கணுங்க. முடியாதுங்க.
சூப்பர் டாட் பாலுங்க. மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா பைசன் வந்து சூப்பராக ஓவர் போட்டுட்ருக்காருங்க. 3 ஹேண்டு ஃப்ராக்சராக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நல்லா ஓவர் போட்டுட்ருக்காருங்க பைசன். கேட்சான்னு பார்ப்பாங்க. கேட்சுங்க. செந்தில் வந்து விக்கெட்டை கொடுத்துட்டு போகிறாருங்க. நியூ பேட்ஸ்மேனுங்க. ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. பைசன் இதெல்லாம் 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. போன ஓவரில் 1 விக்கெட்டு, இந்த ஓவரில் 1 விக்கெட்டுங்க இருக்காருங்க. ரஞ்சித் தூக்கி அடிக்கப்பட்ட பால் 6ஆனு பார்ப்போம். செம்ம டாட்டுங்க. மேட்ச் ஓவருங்க. சமயபுரம் அணி வெற்றி பெற்றதுங்க. 94 ரன் வித்தியாசத்தில் மேட்ச் வின் ஆயிடுச்சுங்க சமயபுரம் அணி.